தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர், அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்குது. அந்த பொண்ணு இரவு நேரத்தில் கரண்ட் இல்லை, என்னுடைய குழந்தை வந்து கரண்ட் இல்லாதனால தூங்க மாட்டேங்குது, அதனால் நானும் என் புருஷனும் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு நடுராத்திரில் வந்து நாங்கள் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணுது. அது சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவுது. நிறைய பேர் விஜய் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரியா, உன் ஆட்சியில் வந்து நடுராத்திரில் இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகுது, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல, பச்சிலம் குழந்தைகள்லாம் தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் விஜய்க்கு எதிராக எழுந்தது. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த ரீல்ஸை வச்சு ஒரு பொண்ணு கூட நைட்டு 1 மணிக்கு இந்த மாதிரி வந்து தூக்கம் வராமல் குழந்தைய தூக்கிட்டு போன மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்களும் பேசியிருந்தார். அதற்கு இந்த பொண்ணு வந்து தாவேகாவிற்கு சொம்படிக்கக்கூடிய நபர் போல இருக்கு, தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் கூவினானுங்கல்ல, அந்த பொண்ணு கூவி இருக்கும் போல இருக்கு. அது வந்து சாட்டைக்கு பதிலடி கொடுக்குறேங்கிற பேர்ல நாய் அலைகிற மாதிரி அலைகிறாங்களாம். எப்ப எது கிடைக்கும் விஜய் அவர்களுக்கு எதிராக எடுத்து அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் நாய் அலைகிற மாதிரி அலைகிறாங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணு விளக்கம் கொடுத்துருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் நைட்டு 1 மணியோ 2 மணியோ நான் குழந்தைய வச்சுட்டு வீடியோ போட்டேன்னு சொன்னாரு. அது 1 மணியோ 2 மணியோ இல்ல, 10:50 நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு வீடியோ போட்டுருக்கு. ஒரு விஷயம் கிடைக்க கூடாது, அது நாய் அலையிற மாதிரி அலைஞ்சி ஆராய்ஞ்சி அது ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டீங்க. அதாவது 1 மணிக்கெல்லாம் நான் வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு என் புருஷனோட நாங்கள் போகலை, நான் குழந்தைய தூக்கிட்டு ஸ்கூட்டியில் போனப்போ மணி வந்து 10:55 அப்படின்னு விளக்கம் கொடுக்குது. ஏமா நீ வீடியோ போட்டேல, அப்பயே நீ வந்து நேரத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறோம்ல, நல்ல இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல 12 மணி நினப்பானா ஒருத்தன், இல்லை 1 மணி நினப்பானா? அப்போது மிட் நைட்டில் இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சு போல இருக்கு, பாவம் சின்ன பிள்ளையா இருக்குது, ஒரு குழந்தைய வச்சு கஷ்டப்படுது, புருஷன் பொண்டாட்டி குழந்தையெல்லாம் இந்த அரசாங்கத்தில் மின்வெட்டுனால பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஆதரவாக மின்வெட்டு இருக்கக்கூடாதுன்னு பேசின சாட்டை துரைமுருகனை நாய் அலைகிற மாதிரி அலைகிறாரு. நாங்கள் 10:55 தான் குழந்தைய தூக்கிட்டு போனோம், அவர் 1 மணின்னு சொல்கிறாரு. ஆமாம், 10:55க்கும் 1 மணிக்கும் அப்படியே 12 மணி நேரம் வித்தியாசம். 10:55ன்றது 11 மணி, 1 மணிங்கிறதும் ரெண்டுமே மிட் நைட்டு தான் கிட்டத்தட்ட. நீ 11 மணிக்கு குழந்தைய தூக்கிட்டு போனாலும் ஒன்று தான், 1 மணிக்கு குழந்தைய தூக்கிட்டு போனாலும் ஒன்று தான். இப்போ நீ என்னம்மா சொல்கிற, 11 மணிக்கு வந்து கரண்ட் கட்டு பண்ணது தப்பு இல்லை, 1 மணிக்கு கரண்ட் கட்டு பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்ல வரியா? 1 மணி வரைக்கும் கரண்ட் இருந்திருந்தா கூட அந்த குழந்தை 8-9 மணிக்கெல்லாம் தூங்கியிருக்கும். அந்த 11 மணி அப்படிங்கிறது அந்த குழந்தை படுத்து கொஞ்சம் நேரத்திலே கரண்ட் போயிருக்கும், ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் அந்த குழந்தைக்கு வேர்த்து முழிப்பு அப்படின்றது வந்திருக்கும், குழந்தை அழுதுருக்கும். நீங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு ஸ்கூட்டியில் உன் கணவனும் நீனும் அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு ஆதரவாக கரண்ட் கட் ஆகுது, குழந்தைங்க பாதிக்கப்படுதுன்னு நாங்கள் பேசினா நாய் அலைகிற மாதிரி அலைகிறோமா, எப்போ எது கிடைக்கும் விஜய்க்கு எதிராக நாங்கள் பேசணும் அப்படின்னு. ஆமாம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் மின்வெட்டுங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடக்கவே இல்லை, கொலை குற்றங்கள் நடக்கவே இல்லை, கற்பழிப்புகள் நடக்கவே இல்லை, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே இல்லை. கோவையில் 10 வயது சிறுமி, குமரபாளையத்தில் 3 வயது சிறுமி கிட்ட பாலியல் சீண்டலில் ஒருத்தன் ஈடுபட்டு அவனை கைது செய்யணும்னு சொல்லி மக்கள்லாம் ரோட்டில் வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி விஜயண்ணாவுக்கு எதிராக எப்போ எது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அலைகிறீங்க. அதுவும் நாய் மாதிரி நாங்கள் அலைகிறோமா? ஆமாம், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்கள் அண்ணனுடைய ஆட்சியில் சிங்கப்பூரா மாறிடுச்சு தமிழ்நாடு அப்படின்னு ஃபேக் ப்ரொபகேண்டாவை, இல்லாத ஒரு பொய்யை, ஒரு கற்பனையை சொல்லி ஊரை ஏமாற்றி வச்சுருப்பீங்க. அதுக்கு நாங்கள் ஆமா சாமி போட்டுக்கிட்டு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கணுமா? முதல்ல உங்கள் அண்ணன் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் முட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணனோட திருச்சி பேச்சை கேட்டுட்டு வாமா. முதல்ல இளவு வீட்டில் பொம்பளைங்க கூட ஒப்பாரி வைக்காது, உட்காந்து 20 நிமிஷம் ஒப்பாரியா வச்சு தள்ளுறாரு மனுஷன், புலம்பி தீக்குறாரு, கிடந்து கதறாரு. கேட்டால் மாஸ் பிச்சுன்னு நினச்சிக்கிட்டு கடைசியாக அவர் பேசுனது தமாசா போயிடுச்சு. ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு பேசிக் எத்திக்ஸை கூட கடைபிடிக்க தெரியாத ஒரு நபராக இருக்கிறாரு விஜய் அவர்கள். முதலமைச்சர்ன்ற பொறுப்பெல்லாம் மறந்துட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்னை பார்த்தா கவர்ச்சி நடிகை மாதிரி தெரியுதா, கவர்ச்சியில் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து குற்றம் சொல்கிறாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, சில்க்கு ஸ்மிதா மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தா எப்படி திரிஷா கவர்ச்சியாக நடிப்பாங்களே அந்த மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தா நமிதா மாதிரி தெரியுதா? அதுதான் அவரோட மைண்டில் இருந்துச்சு. அதை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு சரி வேணாம் விடுங்க, சொல்லுங்க விஜய், உங்களுடைய உண்மையான முகம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு வக்கரம் பிடிச்ச ஒருத்தர், எப்படியெல்லாம் தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டார், உங்களுடைய திரை கவர்ச்சியை தான் மக்கள் நம்பி விஜய் அண்ணா வந்து சுறா படத்தில் மீனவர்களுக்காக ஆதரவாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் துப்பாக்கி படத்தில் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இந்த நாட்டை காப்பாற்றுற மாதிரி நடிச்சிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு
ஒரு படத்துலையும் அவர் வந்து மக்களுக்காக தன்னை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாரு. மெர்சல் படத்தில் 5 ரூபா டாக்டராக நடிச்சிருக்காரு. இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு திரைப்படத்திலேயே நல்லது பண்ணவர், நிஜத்துலையும் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இதே விஜய் தானே சொல்கிறாரு, என்னை பற்றி நக்கல் நையாண்டி எல்லல் தோழியில் பேசுகிறவங்க யாரும் பேச்சை நிறுத்திடாதீங்க, பேசுங்க, நீங்கள் தான் எனக்கு எனர்ஜியே, நீங்கள் தான் எனக்கு பூஸ்டேங்கிறார்ல. அதனால தான் நாங்கள் வந்து விஜய் அண்ணாக்கு பூஸ்ட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தாவேகா தொண்டர்களுக்கு இன்னொரு பூஸ்ட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருச்சி கிழக்கு வேட்பாளராக எப்படியாவது திரிஷா களமிறங்கிடுவாங்க. திரிஷா மட்டும் திருச்சி கிழக்கில் ஜெயிச்சிட்டாங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது காலியாக தான் இருக்குது. விஜய் அவர்கள் திரிஷாவை துணை முதலமைச்சராக்கி வேடிக்கை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பித்தாங்க. சத்தியம் நியூஸ் எல்லாம் வந்து நியூஸ் வெளியிட ஆரம்பிச்சிச்சு. விஜய் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் புலம்பி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலை அஜித் அவர்களுடைய அம்மா இறந்ததுக்கு நீ மட்டும் போக வேண்டியதானே, எதுக்குன்னே திரிஷாவை கூட்டிகிட்டு திரியிற. தலையும் தளபதியும் கிட்டத்தட்ட மங்காத்தா படத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு காட்சி, அதை கூட எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. எங்கே போனாலும் இந்த திரிஷா குறுக்க வந்துடுது. ஏன்டா திரிஷா குறுக்க வருதுன்னு பேச தெரிஞ்ச நீங்கள் விஜய் அவர்கள் தான் திரிஷாவை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு ஏன்டா விஜய் பக்கம் திரும்ப மாட்டீங்க? திரிஷாவையே தப்பு சொல்லிட்டே இருக்காங்க சமூக ஊடகங்களில். திரிஷா எங்கள் அண்ணன் கூட வராத, உங்கள் அண்ணனை டேக் பண்ணி அண்ணா திரிஷாவை கூட்டிட்டு வராதுன்னு சொல்ல கத்துக்குங்கடா. அப்படிப்பட்ட திரிஷாவை தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டு வந்துருவாரோ, திருச்சி கிழக்கில் நிறுத்தி ஜெயிக்க வச்சு துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விஜய் ரசிகர்களுடைய நெஞ்ச குளிர வைக்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது திருச்சி கிழக்கில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசல் புரசலாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏப்பா இங்கே எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் எடுத்து சமூக ஊடகங்களில் எங்கள் மினிஸ்டர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லா அமைச்சரும் நல்லது பண்ணுறதில்ல. ஒரு நாள் ஒரு அமைச்சர் நல்லது பண்ணுறாருனா அடுத்த நாள் அடுத்த அமைச்சர் நல்லது பண்ணுவார். இப்போது ரமேஷ் அவர்கள் ஒரு நாள் நல்லது பண்ணுறாருனா அதுக்கு அடுத்து கீர்த்தனா அவங்க நல்லது பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்லாட் போட்டு வச்சிட்டாங்க, இந்த தேதியில் இந்த நபரை சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போது கொஞ்சம் பாப்புலராக இருக்கக்கூடிய நபர்களாக பார்த்து மக்களுக்காக பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் தொடர்ந்து கட்டமைச்சிட்டே இருந்தாங்க. ராகவா லாரன்ஸ் வந்து ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி தாவேக்காவில் வந்து நின்று திருச்சி கிழக்கில் போட்டியிடுறாருன்னா, ஏன்னா சும்மாவே இந்த ராகவா லாரன்ஸு விளம்பரத்தை வந்து விரும்பக்கூடிய நபர் தான். மக்களுக்காக தன்னை நல்லவர் மாதிரி எப்போவுமே காட்டிக்கக்கூடிய ஒரு நபர் தான். எப்போ எது பண்ணாலும் ஃபோட்டோ எடுத்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நான் காட்டிக்கக்கூடிய நபர் தான். அவர் வந்து நடிக்கக்கூடிய காஞ்சனா திரைப்படத்துலலாம் அவர் வந்து ரொம்ப நல்லவராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரியே படத்துலையும் காட்டிக்கிட்டு விஜய்க்கும் ராகவா லாரன்ஸுக்கும் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கும். ஏன்னா தாம் தக்க தீன் தக்க தையத்தக்க கூத்து அப்படின்னு 2 பேரும் திருமலை படத்தில் ஒன்னாலாம் டான்ஸ் ஆடினாங்க இல்லையா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அரசியல் பண்ணீங்கன்னா ஒரே கூத்தா இருக்கும். தமிழக அரசியல் ஏற்கனவே சிரிச்சு போய் தான் இருக்குது. சிரிச்சா போதுமா, நாங்கள் சந்தி சிரிக்க வைக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு ஒரு விளம்பர பைத்தியமாக இருக்கக்கூடிய, தன்னை எப்போவுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டு நான் உதவி பண்ணுறேன் தான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராகவா லாரன்ஸுக்கு திருச்சி கிழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டா மக்களாகிய நீங்கள் ராகவா லாரன்ஸுக்கு ஓட்டு போடுவீங்களா? அப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திரிஷா அவர்களுக்கு விபூதி அடிச்சுட்டாரா? ஏன்னா நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது திரிஷா திருச்சி கிழக்கில் போட்டிட்டுருவாங்க, எப்படியாவது துணை முதலமைச்சராக வந்துருவாங்க, விஜய் ரூமுக்கு பக்கத்து ரூம்லேயே அவங்க உட்காந்துக்குவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா விஜய் வாழ்க, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணி திரிஷா வாழ்க அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் எல்லாம் கோஷம் போடுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் விஜய் அவர்கள் திரிஷாவுக்கு விபூதி அடிச்சுட்டு ராகவா லாரன்ஸுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியை கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்களா? திரிஷா உடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.